நாகர்கோவில் சிறையில் கொல்லப்பட்ட சபரிவர்மனின் உடலை பெற்றுக் கொள்வதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது. சபரிவர்மன் உடலுடன் உறவினர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அமைச்சர்களின் சமரசத்தை ஏற்று உடலை பெற்றுக் கொண்ட நிலையில் தற்போது மீண்டும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அரசு நிவாரணத்தை உடனே வழங்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், முழு விவரம். வணக்கம் விக்னேஷ். அதாவது கடந்த 9ஆம் தேதி தென் தாமரைக்குளம் போலீசாரால் குட்கா வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்ட சபரிவர்மன் கடந்த 13ஆம் தேதி சிறை காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக பல கட்ட போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் நேற்று இரவு அமைச்சர் ராஜேஷ்குமார் மற்றும் அமைச்சர் ஸ்ரீநாத் ஆகியோர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். இந்த நிலையில் நேற்று அமைச்சர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் அமைச்சர்கிட்ட பாதிக்கப்பட்ட உறவினர்கள் வைத்த கோரிக்கை ஒரு நாள் நேரம் வேண்டும், பிரேத பரிசோதனை அறிக்கையை எங்கள் தரப்பு மருத்துவரிடம் ஒரு முறை கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் இன்று அவரது தரப்பில் மருத்துவர்களிடம் கேட்டபோது அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை சரிதான் என்று சொன்னதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக சபரிவர்மனுடைய மனைவி, அக்கா ஆகியோர் உடலை வாங்க சம்மதித்தனர். தொடர்ச்சியாக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் இருந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சபரிவர்மனுடைய உடலை வாங்கி வந்த நிலையில் தற்போது ஈத்தங்காடு சாலையில் உள்ள பகுதியில் ஈத்தங்காடு பகுதி மக்கள் மற்றும் சபரிவர்மனுடைய உறவினர்கள் குவிந்து வருகின்றனர். அங்கு அந்த உடல் கொண்டு வரப்பட்ட ஆம்புலன்ஸ் நிறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன பாத்தீங்கன்னா, அரசு சார்பில் அறிவிக்கப்பட்ட 10 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாயும் மற்றும் ஒப்பந்த அரசு வேலையும் மற்றும் 2 சென்ட் நிலம் மற்றும் பட்டாவும் உடனடியாக வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறனர். இதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அமைச்சர் வந்தவுடன் நேரில் கொடுப்பதாக ஆட்சியர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் தற்போது உடனே வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கோகுல்.